உங்களுக்கே கொஞ்சம் பண நெருக்கடி, அதனால தான் நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போனீங்க. அதுதான் உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு. எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க? ஏன் எங்க வேணாலும் போவேன், அனாதை ஆசிரமத்துக்கு கூட போவேன். என் வாழ்க்கை இந்த வீட்ல தான். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்து தீருவேன். எனக்கு டென்ஷன். அந்த கார்த்திக் உங்களை பிளாக்மெயில் பண்ணி மறுபடியும் பணங்கன்னு ஏதாவது கேட்டானோன்னு அந்த டென்ஷன்ல தான் கடுமையா பேசிட்டேன். உன் பேச்சு மீறி நான் டைவர்ஸ் கொடுத்தது என்னோட தப்புதான். அந்த விஷயத்தை தவிர நீ வேற என்ன வேணா சொல்லு, நான் உன் பேச்ச கேக்குறேன். எதுக்காக அந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்க? நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, ஓ வீட்டு வாசல்ல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு நானும் என் பொண்ணு தீய வச்சு கொளுத்திக்குவோம். ஹாய் செழியன். நீங்க என்ன தெரியலையா? நான் தான் ஸ்வேதா. நான் உங்ககிட்ட வேலை கேட்டதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்களே, எனக்கு தெரியல. தேங்க்ஸ் செழியன். ஐயோ, அதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? என் வாழ்க்கைக்கே ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். என்னது, உங்க லைஃபுக்கு நான் வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கேனா? என்ன சொல்றீங்க? உங்களால தான் இப்ப என் கஷ்டம் தீர்ந்திருக்கு. உங்க கஷ்டத்தை என்கிட்ட சொன்னீங்க, நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணேன், அவ்வளவுதான். கிடைச்ச வேலையை நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, முதல்ல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கையை விடு. சீ, இதை வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க செஞ்ச உதவிக்கு பொண்ணு பொருளை கொடுத்து நன்றி கடன் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் என்னைய கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். என்ன பதிலையே காணோம்? இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நன்றி கடனுக்காக உன்னையே கொடுக்குற அளவுக்கு நீ தியாகியா இருக்கலாம். ஆனா அது ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் கிடையாது. எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி கற்புள்ளவளா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நானும் கற்போடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் செழியன், நான் சொல்றதை கேளுங்க. ஏனுங்க, என்ன கவிதா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். எதை பத்தி பேசணும்? நம்ம தேன்மொழி பத்தி தான். ஏன், அவளுக்கு என்னாச்சு? அது நான் சாப்பிடும்போது கூட குழந்தை சாப்பிட்டு தூங்கிட்டான்னு தானே சொன்னேன். ஐயோ, அதை பத்தி இல்ல. அவ படிப்பு வழக்கம் போல மேக்ஸ்ல கம்மி மார்க்கா? சரி, ஒன்று பண்ணு, ஒரு நல்ல டியூஷன் டீச்சரா அரேஞ்ச் பண்ணு, சரியா? ஐயோ இல்லைங்க, நான் அதை பத்தி சொல்ல வரல. சரி, வேற என்ன? நான் இப்படி சொல்றதுக்காக என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் சொல்றேன். என்ன விஷயங்கிறத முதல்ல சொல்லு. நம்ம தேன்மொழிய ஊட்டி கொடைக்கானல்னு ஏதாவது ரெசிடென்சி ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலாமே. அவளோட எதிர்காலமும் படிப்பும் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். கவிதா, நம்ம பொண்ணு படிச்சிட்டு இருக்கிற ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல். எஜுகேஷனுக்கு ஸ்டாண்டர்டான ரொம்ப நல்ல ஸ்கூல். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்னு பேர் வாங்கியிருக்கு. அவளோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அவ இங்க இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்னங்க நீங்க? நான் அப்படி சொல்ல வரல. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நிறுத்து கவிதா. இதப்பா, என் குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும் தான் உன் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டை கூட்டிட்டு வந்தேன். முதல்ல குழந்தை மேல பாசமா தான் இருந்த, இப்ப திடீர்னு மாற்றான் தாய் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படி இல்லங்க, உங்க அளவுக்கு நானும் குழந்தை மேல அன்பு பாசம்லாம் வச்சிருக்கேன். அப்படி உன் மனசுல பாசம் இருந்திருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்ட. எந்த சூழ்நிலையிலையும் என் குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இனிமே இது மாதிரி ஒரு யோசனை உன் மனசுல வரவே கூடாது. குழந்தை இங்க இருக்கிறத டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணி குழந்தை இந்த ஹாஸ்டல்ல அந்த ஹாஸ்டல்ல சேர்த்துலாம் நினைச்ச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். குழந்தைக்காக தான் நீ குழந்தையா நீயான்னு வரும்போது எனக்கு என் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை.
என்னம்மா இப்படி பண்ணிட்ட? உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதே அந்த குழந்தையால தானம்மா. அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டே என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா, அந்த சிவகுமார் தம்பி தான் குழந்தை மேலே எவ்வளோ உசுராக இருக்காருன்னு உனக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது எதுக்காகமா இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பின? ஒருவேளை தம்பி சொல்கிற மாதிரி அந்த குழந்தை இங்கே இருக்கிறது உனக்கு தொந்தரவா நினைக்கிறியா? இல்லை திடீர்னு கிடைச்ச இந்த வாழ்க்கை உன் மனசே மாற்றிருச்சா? சொல்லுமா. அப்பா, அவர்தான் என்ன புரிஞ்சுக்கல. நீங்களுமா குழந்தை இங்க இருந்தா அந்த கார்த்திகால ஏதாவது பிரச்சனை வரும்தான் குழந்தைய வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம்னு யோசனை சொன்னேன். மத்தபடி என் மனசுல எந்த உள்நோக்கமும் இல்லப்பா. என்ன நம்புங்க ப்ளீஸ். கவிதா, அவனுக்கு தான் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிச்சிட்டியே, அப்புறம் எதுக்காகமா நீ அவனை நினைச்சு பயப்படுற? மறுபடியும் ஃபோன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு என்ன மிரட்டுறான்ப்பா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? பார், நீ கவலைப்படாதம்மா. இனி உன் விஷயத்துல அவன் தலையிட மாட்டான். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். வாமா 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 வா. வணக்கம் சார். வணக்கம். இங்க யாருமா கார்த்திக்? கார்த்திக் சார் உங்களை தேடி தான் வந்திருக்காங்க. நீதான் கார்த்திகா? ஆமாம். என்ன விஷயம்? முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எதுக்காக என்ன ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்ட? ஸ்டேஷனுக்கு வாயாங்கிற. சார் இது ஆஃபீஸ். நான் ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கேன். கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. உயிரோட மதிப்பு தெரியாத கொலகாரணி, உனக்கு என்னையா மரியாதை வேண்டி கிடக்குது? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாயா. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும்? ஸ்டேஷனுக்கு வா, தெரியும். சார் என்ன சார்? என்ன சார், என்ன பிரச்சனை? இவர் என்ன தப்பு பண்ணாரு சார்? இவர் எங்க ஆபீஸ்ல ரொம்ப சின்சியரான வர்க்கர் சார். இந்த ஆள் என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கணுமா? அத ஸ்டேஷன்ல வந்து தெரிஞ்சுக்கங்க. யோ வாயா. சார் விடுங்க சார், அசிங்கமா இருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க. போங்க வரேன். யோ வாயா. தொழில நேர்மை சார். பணத்தை காட்டி ஆளை மயக்க முடியாது சார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குடிக்க கூடாதுன்னு உறுதியா இருக்காரு. எந்த சூழ்நிலையிலயும் சபலப்படாத கண்ணியமான மனுஷன் சார். ரொம்ப நல்ல ஆளை தான் சார் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்க பொண்ணோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும் சார். ஓகே, தேங்க் யூ. பரவாயில்ல சார். உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்க. இந்த பணத்தை 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். யாருங்க இவங்கெல்லாம்? கரெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்க பொண்ணோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன இதெல்லாம்? ஏண்டி, நான் சொன்னதை மறந்துட்டியா? நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன்ல, கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க சொல்றீங்க? யார் அந்த பையன்? நம்ம ராஜேஸ்வரி அக்காவோட பையன் செழியன் தான் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை. என்னங்க சொல்றீங்க? அந்த பையனை நம்ம கம்பெனி செக்யூரிட்டி இன்சார்ஜா தான் போட முடியும்னு சொன்னீங்க. அவனை போய் நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? இப்போ செக்யூரிட்டி தாண்டி நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கும் நம்ம சொத்துக்கும். உனக்கு இந்த மாப்பிள்ளை ஓகே தானே? செழியனை பத்தி அவங்க சொன்னதெல்லாம் நானும் கேட்டேனே. எனக்கும் நல்ல அபிப்பிராயம் தான். ஆனா உங்க ராஜேஸ்வரி அக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்க ராஜேஸ்வரி அக்காக்கு ஆசை தான். நம்ம சொந்த பந்தத்துல நம்ம ஸ்டேட்டஸ் தகுந்த மாப்பிள்ளை இல்லையே நான் பேசுனதால தான் ராஜேஸ்வரி அக்கா பேசாம இருக்காங்க. நம்ம போய் கேட்டோன்னு வையே, நிச்சயமா சரின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒத்துக்குவாங்க. சரி, நம்ம பொண்ணை பத்தின உண்மை தெரிஞ்சா செழியன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பானா? நம்ம பொண்ணை பத்தின உண்மை தெரிஞ்சா எந்த மாப்பிள்ளை தான் சரின்னு சொல்லுவான்? உண்மையை மறைச்சு தான் கல்யாணம் பண்ணணும். வேண்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சா நமக்கு தான் அவமானமும் அசிங்கமும். அது மட்டும் இல்ல, மீனாவோட வாழ்க்கையே வீணா போயிடுங்க. அப்படிலாம் ஒரு நாளைக்கு நடக்காது. நம்ம பொண்ணோட வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலையும் கெட்டு போகாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டின பொண்டாட்டி செழியை கைவிட மாட்டான். அவளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஷாமலா, நம்ம பொண்ணு வாழ்க்கைக்காக நம்ம அசிங்கப்படலாம், அவமானப்படலாம். அது தப்பே கிடையாது. அதெல்லாம் சரிங்க. ஆனா செழியனை கல்யாணம் பண்ணிக்க மீனா ஒத்துக்கணுமே. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லாமலேயே மீனாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டோம். செழியன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்மளால சம்மதம் வாங்க முடியாதா? மீனாவை எப்படி வழிக்கு கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து அக்கா வீட்டுக்கு போய் கல்யாண விஷயம் பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்ற? நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னங்க சொல்ல போறேன்? மீனா வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுதான் எனக்கு வேணும். ஐயா பேப்பார்.
எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. என்னை விட்டு எங்கப்பா போனீங்க? எப்பப்பா வந்தீங்க? ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணீங்க? உங்களை தெரியும் நான் எங்க அலைஞ்சு தெரியுமா? சார் அத்தனை நடிப்பு சார், இவன் நம்பாதீங்க சார், நடிக்கிறான் சார் இவன். சார் நம்பாதீங்க சார். அப்பா என்னப்பா இது? நான் நடிக்கிறேனா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஹலோ, என்ன நடக்குதுங்க? சார் இவர் எங்க அப்பா சார். இவர் தவமத்து பத்த ஒரே பையன் சார். நானு நடிக்கிறான் சார், நடிக்கிறான் சார், நடிக்கிறான் சார். திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் சார். அம்மா எங்கப்பா? சார் நம்பாதீங்க சார். என்ன என் பொண்டாட்டி நடுராத்திரில கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே வரட்டி விட்டு கிராதக பேர் சார் இவன். நம்பாதீங்க சார், நம்பாதீங்க. நடிக்கிறான் சார், நடிக்கிறான் சார். அப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களே அம்மா நான் வீட்டை விட்டு துரத்துறேனா? ஏப்பா இப்படி போய் பேசுறீங்க? அதுவும் போலீஸ்கார் முன்னாடி. இந்த மாதிரி போய் பேசாதடா, போய் பேசாத. கொஞ்சம் இரியா. என்ன அங்க குழப்பம்? உன் கம்ப்ளைண்ட் என்ன? என் பையன் சோறு போட மாட்டேங்கிறான், வீட்டை விட்டு துரத்திட்டாங்கிறது தானே? ஆனா உன் பையன் பாசத்தை கொட்டதா பார்த்தா நேர்மாறா இருக்கு சார். அத்தனை நடிப்பு சார், நடிக்கிறான் சார். இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். அப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பண்ண? இப்ப ஜெயிலுக்கு போன அவ்வளவுதானே? உங்களுக்கு நான் ஜெயிலுக்கு போறதா சந்தோஷம். நான் ஜெயிலுக்கு போறேன்ப்பா. தயவு செஞ்சு போய் கூட வாங்கப்பா. சார் அனுப்பாங்க சார், இவன் கூட அனுப்பாங்க சார், கொன்னுடுவான் சார். இப்போ என்னையா சொல்றீங்க ரெண்டு பேரும்? சார் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க சார். கொஞ்ச நாளாவே அவருக்கு சரியில்லை சார். ஏதோ ஏடா கூடமாவே நடந்துட்டு இருக்காரு சார். வயசான காலத்துல எங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு சார். சார் டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சார். திடீர்னு ஒரு வாரம் வீட்டை விட்டு காணா போயிட்டார் சார். நானும் எங்கெங்க அலைஞ்சு தேடி பார்த்துறேன் சார். நல்ல வேளை நீங்க பார்த்து கூட்டிட்டு வந்துட்டீங்க சார். அப்பா அம்மா எங்கப்பா? சார் சார் அவன் சொல்ற அத்தனையும் போய் சார். நான் தெளிவா தான் சார் இருக்கேன், என்ன நம்புங்க சார், என்ன நம்புங்க சார். அவர் தெளிவா தான் சார் இருக்காரு. என்னை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அதுல தெளிவா தான் சார் இருக்காரு சார். அவர் ட்ரெஸ்ஸை பாருங்க சார், என் ட்ரெஸ்ஸையும் பாருங்க சார். சார் வீட்லயே தங்க மாட்டார் சார், வெளியவே சுத்திட்டு இருக்காரு சார். கோயில போடுற உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுறாரு சார். கோயில படுத்து தூங்குறாரு சார். உண்டா இல்லன்னு கேளுங்க. யோ, கோயில்ல உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டியா? ஆமா சார். கோயில்ல படுத்திருந்தியா? ஆமா சார். கேட்டீங்களா சார்? ஒரு கௌரவமான ஆபீஸ், ஒரு கௌரவமான உத்தியோகம் பாக்குறேன். என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்க பாத்தீங்களா சார்? சார் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான வீக்னஸ் அவர்கிட்ட இருக்கு சார். நான் எவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டாலும் வரமாட்டார் சார். அதே ஒரு வயசு பொண்ணு கூப்பிட்டும் பின்னாலே ஓடுவார் சார். இந்த மாதிரி பேசாதடா, எல்லாம் சத்தியமா சொல்றா, ஒரு நாக்கு அழுகி போயிரும்டா. சார் நான் போய் சொல்லல சார். இப்போ கூட கவிதாங்கிற ஒரு சின்ன பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் சார். சார் அந்த அளவுக்கு சபல கேஸ் சார். சார் நான் சொன்னது உண்மை இல்லைன்னு மட்டும் கேளுங்க சார். சார் சார் அந்த கவிதாங்கிறது என் பொண்ணு மாதிரி சார். இப்படிதான் சார் பாக்குற பொண்ணுல ஏன் பொண்ணுன்னு பின்னாடியே சபல கேஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் சார். சார் இதை சொல்ல போனா வில்ல சார் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு சார். தயவு செஞ்சு கூட வீட்டுக்கு அனுப்பிங்க சார். சார் இவன் கூட என்ன அனுப்பாதீங்க சார். வாசல்லே கழுத்து நெரிச்சு கொண்டு வா சார். படுபாய் சார் இவன். சார் அவர் சொன்னதை நம்பாதீங்க சார். வீட்டுக்கு அனுப்பிங்க சார். சாமி மாதிரி பாத்துக்கிறேன் சார். ஐயோ யோ, பெத்த பையன் எவ்வளவு அன்பா கூப்பிடுறான், கூட போயா? சார் அத்தனை நடிப்பு சார், நம்பாதீங்க சார். வேஷம் சார் அது. யோ, பாசம் எது வேஷம் எதுன்னு எங்களுக்கு தெரியாதா? யோ, உங்க அப்பாவை நல்லா பாத்துப்பல்ல? சார் என்ன சார் இது? கண்டிப்பா நல்லா பாத்துப்பா சார். என் கூட அனுப்புங்க சார். சார் வேணாம் சார், அவன் கூட அனுப்பாதீங்க சார். யோ பெரியவரே, இவ்வளவு அன்பா உன் பையன் கூப்பிடறான்ல, இனிமே உங்களுக்குள்ள பிரச்சனை வராம பாத்துங்க. தம்பி கூட்டு பாப்பா. சார் அவன் கூப்பிடறான், அனுப்பாதீங்க சார். எல்லாம் வேஷம் சார். என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? குழந்தை மாதிரி சார். சொன்னா கேட்டு பாரு சார். அப்பா வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா அவரே. வாங்கப்பா சார். அவள்கிட்ட 5 லட்சம் கேட்ட உடனே அப்படியே பொங்கி எழுந்து அவளை காப்பாத்தலன்னு வந்துட்டியா? உன்னோட அதி புத்திசாலித்தனத்துக்கு என்னோட பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அடுத்த நிமிஷமே அந்த 5 லட்சம் ரூபாய் கைக்கு வரணும். சொல்ல அவள்கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பணம் கைக்கு வரணும்னு. தொலைச்சிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். குட் மார்னிங் மேம். என்ன இளவரசி, என்ன நடக்குது ஆபீஸ்ல? நான் இந்த ஆபீஸோட எம்டி. நான் இல்லாத நேரத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியப்படுத்த வேணாமா? நீங்க ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? ஒரு கிரிமினல் ரேஞ்சுக்கு கார்த்திகை போலீஸ் கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. கார்த்திக் அப்படி என்னதான் தப்பு பண்ணாரு? தெரியல மேடம். நான் எவ்வளவு கேட்டேன் போலீஸ் கிட்ட. ஆனா அவங்க விடாப்படியா அவரை கூட்டிட்டு போகணும்னு தான் இருந்தாங்களே தவிர என் கேள்விக்கு அவங்க பதிலே சொல்லல. கார்த்திக் எவ்வளவு நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவனை போலீஸ் கூட்டிட்டு போனதுனால நம்ம ஆபீஸ்க்கு எவ்வளவு கெட்ட பேரு. மே கம் இன் மேடம். உங்களால ஆபீஸ்க்கு எவ்வளவு அசிங்க அவமானம் தெரியுமா? போலீஸ் எதுக்காக உங்களை கூட்டிட்டு போனோம்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? சொல்லுங்க கார்த்திக், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? போலீஸ் எதுக்காக உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் மேடம்.
என்ன சொல்றீங்க கார்த்திக்? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல மேடம். ஆனா சொல்லாம இருக்க முடியல. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு மனநிலை தவறிடுச்சு மேடம். புத்தி சுவாதீனம் இல்லாதவர் வீட்டை விட்டு அடிக்கடி ஓடி போறதும், அவர் எங்க போயிருக்காரு என்ன பண்றாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவரை வீட்டுக்கு கூட்டி வரதே என்னோட வேலையா போச்சு மேடம். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் அவரை கொடுமைப்படுத்துறதாவும் சோரே போடுறதில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதான் போலீஸ் முதியோர் பாதுகாப்பு கேஸில் என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக இங்கே ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க மேடம். நம்ம ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட எங்கள் அப்பா மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு எடுத்து சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை இந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டார் மேடம். அவர் இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை பண்ணுவார் மேடம். அதனால எங்கள் அம்மா சண்டை போட்டு பிரிஞ்சு ஊருக்கே போயிட்டாங்க. 1000 இருந்தாலும் அவர் எனக்கு உயிர் கொடுத்தவர் மேடம். நான் அந்த மாதிரி அவரை விட முடியுங்களா? அனாதையா? எத்தனையோ பேர் சொன்னாங்க மேடம் அவர் கொண்டு ஹோமில் சேர்த்துருங்கன்னு. பட் நான் சொல்லிட்டேன் மேடம், அவர் கண்டிப்பா என் கூட தான் இருப்பான்னு சொல்லி பக்கத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கேன் மேடம். வயசான காலத்துல பெத்தவங்களை வச்சு காப்பாத்துறதா மேடம் பிள்ளைங்களோட கடமை. அந்த கடமையில இருந்து நாம தவறலாமா மேடம்? சாரி கார்த்திக், உங்க மனசுக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. தேங்க்யூ. பாவம் கார்த்திக், புத்தி சுவாதீனம் இல்லாத அப்பாவை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாருல. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. என்ன பண்றது? ஓகே இளவரசி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். என்ன பாக்குற? என்னடா போலீஸ் பிடிச்சிட்டு போனவன் திரும்பி வரமாட்டான், நமக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டான்னு சந்தோஷப்பட்டிருப்ப. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்தை தவிடுபடி ஆனதும் டென்ஷன் ஆயிட்டியா? மனுஷனா நீ? பெத்த அம்மா அப்பாவை வீட்டை விட்டு துரத்திட்டு இன்னைக்கு அப்பாவுக்கு மனநிலை சரியில்லை, நான் தான் வச்சு காப்பாத்துறேன்னு மேடம் கிட்ட கதை விட்டுட்டு இருக்கேன். ஆமா, கதை விட்டேன். என்னங்கிறப்போ அது கதைங்கிறது எனக்கு உனக்கு மட்டும் தானே தெரியும், மேடத்துக்கு தெரியாதுல்ல. இப்ப வேணா அதை டிராமா போட்டு தப்பிச்சிட்டு இருக்கலாம், ஆனா எப்போ இப்படி தப்பிக்க முடியாது. ஆனா நீ வேற இளவரசி, நிஜமாலுமே எங்க அப்பா போலீஸ்ல போய் நான் அவரை குடும்பப்படுத்துறதாகவும் சோறு போடுறதுலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் உண்மைதான். நான் இப்ப எப்படி மேடம் முன்னாடி ஒரு டிராமா பண்ணணும், அதே மாதிரி டிராமாவை போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி பண்ணி தான் எஸ்கேப் ஆகி வெளியே வந்திருக்கேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க இளவரசி, இந்த காட்சிக்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நான் நினைச்சத அடைஞ்சே தீருவேன், உன்னைய சேர்த்துதான். விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸ் உன் கைக்கு வந்துருச்சாம்ல சுப்பிரமணி? ஆமா அண்ணாச்சி, கடையை கொஞ்சம் விரிவு பண்ணிருக்கேன். எப்பவும் போல உங்க ஆதரவு. இதுல நான் என்னப்பா ஆதரவு கொடுக்கறது? பொருள் தரமா இருந்துச்சுன்னா எல்லா கடைக்காரங்களும் ஆதரவு கொடுப்பாங்க, நீ தொழில முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. உங்க ஆர்டர் கொடுங்க. சரிப்பா. சொல்லுங்க அண்ணாச்சி. ஒரு 20 சிப்ஸ் பாக்கெட் போட்டுக்க. சரிங்க அண்ணாச்சி. அந்த அப்பள பாக்கெட் பெரிய பாக்கெட்ல ஒரு 20. சரி. அப்புறம் சின்ன பாக்கெட்ல ஒரு 30 பாக்கெட் போடுங்க. அப்புறம் அந்த முறுக்கு பாக்கெட்ல ஒரு 10 போடுங்கப்பா. வேற ஏதாவது வேணுமா அண்ணாச்சி? இல்ல போதும்பா. சரிங்க. சரி அண்ணாச்சி, வரேன். மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. யாருன்னே எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் உங்க கூட என்ன பேச்சுவார்த்தை? கிளம்பு. மாமா மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா, கேட்டதானே உங்களுக்கு புரியும். ஏன் பேசவே விட மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றத நீ சொன்னதெல்லாம் போதும், நான் பட்டதெல்லாம் போதும், வழிய விடு. மாமா மாமா, நான் அந்த கார்த்திக் பேச்ச கேட்டிருக்க கூடாது மாமா, தப்புதான். ஆனா அதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன்? உங்க மேல இருக்கிற ஆசைனால தானே. நீங்க எனக்கு உசுரு மாமா. நீங்களும் இளவரசியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்து
அதை இடையில நான் புகுந்து கெடுத்திருந்தா நீங்க வருத்தப்படலாம், கோவப்படலாம். அந்த மாதிரி எந்த தப்புமே நான் பண்ணலையே மாமா. அப்புறம் எதுக்காக என்ன இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க? பாரு, நான் தான் உன் சங்காத்தமே வேண்டான்னு உன்னை ஒதுக்கி தள்ளிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு நான் போற வர இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்க? இது பார், உனக்கு வெக்கமே இல்லையா? நீங்க என்ன வேணா திட்டுங்க, அடிக்க கூட செய்யுங்க. அதுக்காக நான் வருத்தப்படவோ கோவப்படவோ மாட்டேன். நீங்க என்ன எப்படிதான் வெறுத்து ஒதுக்குனாலும் என்னால உங்களை மறக்க முடியாது மாமா. நான் ஒண்ணு உங்களுக்கு துரோகம் பண்ணல மாமா. உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில தான் அந்த கார்த்திக்கோட கூட்டு சேர்ந்தேன். அது தப்புதான். அதுக்காக என்ன வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. அது என்னால தாங்கவே முடியாது மாமா. அந்த இளவரசி உங்க வாழ்க்கையில வந்தது ஒரு விபத்து. அவங்க அப்பாக்கு நடந்த மாதிரி தான். அது மறந்துடுங்க. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க என்னை ஏத்துக்கோங்க மாமா. ஏய், நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணு. என் கண்ணு முன்னால கூட நிக்காத. போயிடு. இதுதான் உங்க முடிவா மாமா? ஆமா, முதல்ல இங்க இருந்து போயிடு. அப்ப ஏன் முடிவை கேட்டுக்கோங்க. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அம்மா எப்படி இருக்காங்க? டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்க. வாங்க வாங்க. திடீர்னு பல்ஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அம்மா. சரி, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன். மேடம், யார் மேடம் அவங்க? அவங்க என்னோட அம்மா. என்னையும் என் வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுதான் என் அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. என் கல்யாண விஷயத்துல எங்க அம்மா எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல என் மனசுக்கு பிடிச்சவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான் நான் என் அம்மாவுக்கு கொடுத்த முதல் அடி. என்னோட காதல் கல்யாணம் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் என்னோட சந்தோஷத்துக்காக அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு அமைதியாயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் பெரும்பாலான காதல் கல்யாணத்துல வர பிரச்சனை எனக்கும் வந்தது. காதலிக்கும் போது பிளஸ்களை மட்டுமே பார்க்க தெரிஞ்ச எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மைனஸ்களை மட்டுமே பார்க்க முடிஞ்சது. அதனால கொஞ்ச நாள்ல எனக்கும் என் கணவருக்கும் கருத்து ஒற்றுமை இல்லாததுனால மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டைவர்ஸ் வாங்கிக்கிட்டோம். இது நான் எங்க அம்மாவுக்கு கொடுத்த 2வது அடி. அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னொரு குடும்ப வாழ்க்கைக்கு நான் தயாரா இல்லைன்னு தனிமரமாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னை பத்தின கவலையில சரியா சாப்பிடாம தூங்காம இருந்த என் அம்மா ஒரு நாள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். எங்க அம்மாவை டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர் அவங்க மூளையில ரத்த கசிவு இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா எங்க அம்மா பழைய நிலைமைக்கு வரவே இல்லை. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் உலகத்தை மறந்து கோமாலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னோட இந்த பக்கம் வெளியே தெரிஞ்சா எல்லாரும் அனுதாபப்படுவாங்க, துக்கம் விசாரிப்பாங்க, என்னை ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் என்னை யாரும் அணுக முடியாதபடி எனக்கு நானே ஒரு கம்பீரத்தை ஏற்படுத்திக்கிட்டு மனசுக்குள்ள கவலையும் கண்ணீருமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மா, உன் பேச்சு கேட்காம நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா. உன் பேச்சு கேட்காதது ஏன் தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிடுமா. மேடம், என்ன இளவரசி, சுய நினைவே இல்லாம பல வருஷமா படுத்துட்டு இருக்கிற. எங்க அம்மா காதல இப்படி மன்னிப்பு கேட்கிறேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை.
எப்போ எங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது வழக்கம்தான். என்னைக்காவது நான் பேசுறது அவங்க காதுல விழுந்து கண்முழிச்சு என்ன மன்னிச்சிட மாட்டாங்களாங்கிற ஒரு நப்பாசுதான். இளவரசி, நான் கொஞ்ச நேரம் எங்க அம்மா கூட இருந்துட்டு வரேன். நீ ஃபேக்டரிக்கு போய் அந்த ப்ராப்ளம் என்னன்னு பாரு. ஓகே மேடம். இளவரசி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். எனக்கு வாரிசா நீ வந்துடக்கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க அம்மா ஆதரவற்றோர் இல்லத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். என்னோட இறந்த காலம்தான் உன்னோட நிகழ்காலம். உங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற இளவரசி. ஏன்னா நீயும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். நீ திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சரி, என் வீட்டில் இல்லையாக்கா? வர நேரம் தான்ப்பா. என்னப்பா விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். செடியனையும் வச்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்குமேனு யோசிச்சேன். செடியனையும் வச்சுட்டு பேசுற அளவுக்கு என்னப்பா முக்கியமான விஷயம்? தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. செடியன் தான் தொழில் ஆரம்பிச்சு நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. அப்ப வேற என்ன விஷயம்ப்பா? அது நம்ம மீனா கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம மீனா கல்யாணத்துக்கும் செழியனுக்கும் என்ன சம்மந்தம் தம்பி? அக்கா, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல. நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். நீயும் நானும் சம்மந்தி ஆயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம மீனாவுக்கும் செடியனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். இது சம்மந்தமாக அக்காவை பார்த்து பேசிட்டு வரலான்னு ஷாமலாவை கூப்பிட்டேன். அன்னைக்கு நான் அவங்ககிட்ட அப்படி பேசினதுக்காக ஷாமலா வரத்துக்கு தயங்கினா. அதனால தான் நான் மட்டும் வந்தேன். நீ என்னக்கா சொல்ற? தம்பி, நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நம்ம சொந்த பந்தத்துல மீனாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு நான் சொன்னேன். நீ தான் எனக்கு தகுதியானவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்ட. இப்போ திடீர்னு சம்மந்தியாக போறேன்னு சொல்ற. எனக்கு எதுவுமே புரியலப்பா. அதானே நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து செடியனுக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு என் மனசுல உள்ள ஆசையை சொன்னதுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு மாற்றம்? நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். மீனாவை வெளியில யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எப்படி வச்சிருக்காங்களோ என்னமோ ஏதோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு நம்ம சொந்த பந்தத்திலே கட்டி கொடுத்துட்டா எல்லா விதத்திலையும் அனுசரிச்சுட்டு போயிடுவாங்கன்னு ஷாமலா சொன்னா. அவ சொன்னதுலேயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு பட்டுச்சு. அதுவும் இல்லாம சுயமரியாதையோட தன்னோட சொந்த கால நிற்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற செடின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாம என் மேலேயும் என்னோட குடும்பத்து மேலேயும் நீங்க காட்டுற அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மீனாவோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறதுல நீங்க காட்டுற அக்கறையை பார்க்குறப்போ மீனா உங்க வீட்டிலேயே வாக்கப்பட்டா இன்னும் சந்தோஷமா நல்லபடியா இருப்பான்னு என் மனசுல பட்டுச்சு. அதனால என்னோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் வீடு தேடி வந்திருக்காக்கா. உனக்கு சந்தோஷம் தானே? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? எந்த தேதியை நீ சொல்றியோ அந்த தேதியிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் என்னப்பா முடிவு பண்றது? நீயே பார்த்து எல்லாம் பண்ணு. நீ சொல்ற தேதியில செழிய நிச்சயமா மீனா கழுத்துல தாலி கட்டுவான்ப்பா. அது முடியாது. அதெல்லாம் முடியாதுமா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கல்யாணம்ன்றது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம, ஏன் சம்மதம் கேட்காம நீங்களே இவன் தாலி கட்டுவான்னு வாக்கு கொடுத்தா எப்படி? என்னடா பேசுற நீ? தம்பி எவ்வளவு பெரிய மனுஷன். வீடு தேடி வந்து தம் பொண்ணை கட்டி தரேன்னு சொல்றான், வேண்டான்னு சொல்ற. இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையுமா? இங்க பாருங்க, நடந்ததெல்லாம் மறந்துட்டு தகுதிக்கு மீறின இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா நான் தயாரா இல்ல.
உங்களுக்கு உங்க தம்பி வேணும், சொந்த பந்தம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சொந்தத்தை நீங்களே வச்சு கொண்டாடுங்க. அதுக்காக என்ன அந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கி உங்க உறவை பலப்படுத்தணும் கனவு கூட காணாதீங்க. அது நடக்காது. தம்பி, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. நான் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன். சொந்த பந்தம்லாம் விட்டு போயிடக்கூடாதுன்னு என் தகுதியை கூட பார்க்காம இந்த வீட்டில் சம்மந்தம் பண்ண வந்தேன் பாரு, அதுக்கு எனக்கு சரியான மரியாதை கிடைச்சிருச்சு. நான் வரேன். தம்பி, உங்க மேடம் தான் இவ்வளவு தெளிவா சொல்லிருக்காங்களே, இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இளவரசி? உங்க மேடம் சொன்ன மாதிரி அவங்க வாரிசா நீ வந்துடக்கூடாது. கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. குறையே இல்லாத மனுஷனும் தப்பு பண்ணாதவங்களும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தன்னுடைய குறைகளையும் தவறுகளையும் பட்டியல் போட்டு திருத்திக்கிட்டாதான் வாழ்க்கையில ஜெயிச்சதா அர்த்தம். சுப்பிரமணி தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா சாவுக்கு காரணமாயிட்டாரு. அதுக்கு பிராயச்சித்தமா அவர் உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆமா இளவரசி, ராஜா சொல்றது உண்மைதான். தப்பே செய்யலன்னா அவன் மனுஷன் இல்ல, கடவுள். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடந்ததையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய வீணடிச்சுக்கிறதும் இல்லாம அந்த மனுஷனையும் நோகடிச்சிட்டு இருப்ப. உன் பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி வா இளவரசி. இந்த வயசான காலத்துல உங்க அம்மாவோட சந்தோஷம் நிம்மதிக்காக நீங்க உங்க முடிவை மாத்திதான் இளவரசி. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்க அப்பாவை கொண்ட கொலைகாரனோட எங்க அக்கா எப்படி வாழ முடியும்? நீங்க ஏதேதோ பேசி எங்க அக்கா மனசை மாத்தாதீங்க. எங்க அக்கா எடுத்த முடிவு சரிதான். என்ன பேசுற லீலா? அப்ப உங்க அம்மா காசுக்கு போறது சந்தோஷமா, நிம்மதியா? அது எனக்கும் பிடிக்கலதா. எப்படியாவது எங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதை விட்டுட்டு எங்க அக்கா வந்த கொலைகாரனோட வாழ சொல்லி அந்த நரகத்துல தள்ளி விட முடியுமா? லீலா, தயவு செஞ்சு உங்க அக்காவை நீ குழப்பாத. உங்க அம்மா வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? ஆமா, வரணும். அது இப்ப உங்க அக்கா கையில தான் இருக்கு. அதனால அவங்களை குழப்பாத, தெளிவா முடிவெடுக்க விடு. இளவரசி, உங்க அம்மா வீட்டுக்கு வரது வராதும் உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு நல்ல முடிவெடுங்க. ஆமா இளவரசி, நல்ல முடிவா எடு. நான் கிளம்புறேன். உன்னை எப்படியோ ஒரு பட்டதாரி ஆக்கிட்டேன். எனக்காக நீ ஒரு உதவி செய்வியாம்மா? என்னப்பா செய்யணும் சொல்லுங்க. ஒருவேளை உங்க அம்மாவுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துட்டா. என்னங்க நீங்க ஏன் இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்க? நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடாதுமா. எனக்கு முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. உனக்கே தெரியுமே. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, தைரியமா இருங்க. நான் தைரியமா தாமா இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அம்மாவை கைவிட்டுடாதம்மா. என்னப்பா, நான் அப்படி உங்களெல்லாம் கை விட்டுடுவேனா? நீ கைவிட மாட்டேம்மா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு ஆச்சுன்னா அங்க உங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதேம்மா. அப்போ உங்க அம்மாவை அனாதையா நிர்கதியா நிக்க விட்டுறாதீங்கம்மா. எனக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதம்மா. கவலைப்படாதீங்கப்பா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அம்மாக்கு அப்படி ஒரு நிலைமை நான் வரவிட மாட்டேன். ஏய், ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? அதுதான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? என்னடி சொல்ற? அந்த சிறியனுக்கு சம்பந்தம் பேச போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீங்க. அது உங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல, எனக்கும் தான். அவனை என் கார் டிரைவரா வச்சுக்கிறது கூட நான் யோசிப்பேன். எப்படி அவனை போய் என் ஹஸ்பண்டா ஆக்க முடிவு பண்ணீங்க? இல்ல மீனா, வெளியில போய் ஒரு பையனை தேடுறதுக்கு செழியா என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரனாச்சேன்னு. சொந்தன்றதுக்காக எந்த தகுதியுமே இல்லாதவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? தேங்க் காட் அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா நான் எங்கேயாவது ஓடி போயிருப்பேன்.
கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் பண்ணீங்க. சரி பேரண்ட்ஸ்க்கு இந்த சந்தோஷமாவது கொடுக்கலாமேன்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதுக்காக கண்டனத்துக்கு என் தலையில கட்டி வச்சிருவீங்களா? என்னடி மம்மிக்கு தான் அறிவில்லைன்னு உங்களுக்கு எங்க போச்சு? அந்த செழியனை உங்க ஆபீஸ் செக்யூரிட்டி இன்சார்ஜா வைக்கிறதுக்கு தான் லாயக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணீங்க? ஒரு டிகிரி கூட முடிக்காதவனை எப்படி ரெடி ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போவேன்? இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? மீனா, நீயே இவ்வளவு தூரம் யோசிக்கிறப்போ நான் யோசிக்காம இருப்பேனா? உன்னையும் பத்தி யோசிச்சேன். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்ன சொல்றீங்க? மீனா, நமக்கு சமமான இடத்துலையோ நம்மளை விட உயர்ந்த இடத்துலையோ உன்னை கட்டி கொடுத்தா நீ அங்கே சுதந்திரமும் சந்தோஷமும் வாழ முடியாதுமா. உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதே நம்மளை விட தகுதி குறைவான இடத்துல உன்னை கட்டி கொடுத்தா நீ அங்கே எஜமானி மாதிரி இருக்கலாம், மற்றவங்க உனக்கு வேலைக்காரங்க மாதிரி இருப்பாங்க, உன் புருஷன் உள்பட. அதனால தான் இப்படி ஒரு சம்பந்தத்தை பார்த்தம்மா. அது மட்டும் இல்லை, ராஜேஸ்வரி அக்கா உன்னை பூ மாதிரி வச்சுப்பாங்க. நீ ஏதாவது கோபத்தில் தப்பா பேசினா கூட நம்ம தம்பி பொண்ணு தானேன்னு அனுசரிச்சு போவாங்க. அது ஓகே டாட். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. அந்த செழியனை போய் அவனும் ப்ளீஸ் டாடி, இனிமே இந்த மாதிரி மாப்பிளைய பார்க்காதீங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லனாலும் ஏன் மனசுக்கு பிடிச்சோன்னா பாருங்க. என்னம்மா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியும் பார்க்க முடியாதுன்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. நான் அப்படி என்னம்மா பாவம் பண்ணேன்? இன்னும் நீ மாறலையா? ஏன் என்ன நிம்மதியா இருக்க விடாம இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கே? அம்மா அவசரப்படாதீங்கம்மா. இளவரசி நல்ல முடிவோட தான் வந்திருக்காங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க சுப்பிரமணியோட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிருக்காங்கம்மா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்றீங்களா? அம்மா இது பொய் இல்லம்மா, சத்தியமா உண்மை. நீங்க சொல்றீங்க, இன்னும் சொல்ல வேண்டியவங்க வாயை திறந்து சொல்லலையே. ராஜா சொல்றது உண்மைதாம்மா. இனிமே உங்க மனசு நோகாதபடி நடந்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஆசைப்பட்டபடி, நீங்க சொல்றபடி நான் அந்த வீட்டுல போய் வாழ்றேன். இவ்வளவு சீக்கிரம் உன் முடிவை மாத்திக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. ரொம்ப சந்தோஷமா. அக்கா அக்கா ஏ கயல், நீ எதுக்கு இங்க வந்த? என்னக்கா பேசுற நீ? நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு நாளைக்கு நான் வந்து வாழ போற வீடு. இங்க நான் வரக்கூடாதா? வர முடியாத சூழ்நிலையை தான் நீ உருவாக்கிட்டியே. நல்ல வேளை பெரிய மாமா குழந்தை ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருக்காரு. சுப்பிரமணி கடைக்கு போயிருக்கு. அவங்க மட்டும் இப்ப இருந்திருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். என்னக்கா நீ ஏன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவ போல இருக்கே? சுப்பிரமணிக்கு பொண்டாட்டியா, இந்த வீட்டுக்கு மருமகளா ஆசையா உனக்கு ஆரத்தி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. சுப்பிரமணி தான் இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உன்னை கழுத்து பிடிச்சி விரட்டிட்டால. அது உன் மேல இருக்கிற பாசத்திலையும் சுப்பிரமணி மாமா மேல இருக்கிற ஆசையிலையும் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன்க்கா. நீ மறந்துட்ட சரி, ஆனா சுப்பிரமணி எதையும் மறக்கலையே. பத்தாததுக்கு அம்மா வேற வாசல்ல நின்னு கெடு வச்சுட்டு போயிட்டாங்க. யார் உன்னை இங்க வர சொன்னது? நான் தான் உன்னை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. திருப்பி ஏன் இங்க வந்த? போகலையா? மாமா பேசாத. போற வர இடத்துல தான் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. கடைசியா வீட்டு பக்கமே வந்துட்டியா? பார், என் கண்ணு முன்னாடியே நிக்காதன்னு எவ்வளவு சொல்லியும் திரும்ப வீட்டுக்கே வந்திருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சம் எடுத்து இருக்கணும். போடி வெளியா. சுப்பிரமணி கோவப்படாத. அவ அக்கா மேல இருக்கிற பாசத்தினாலதான் இங்க வந்திருக்கா. எந்த காரணத்தை சொல்லியும் இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இவ சரியான கைகாரி. நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், இங்கே நின்னுட்டு இருக்க. போகலையா? போ. சுப்பிரமணி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். தங்கச்சிக்காரி அக்காவை பார்க்க வரக்கூடாதா? அப்படி என்ன அவ தப்பு பண்ணிட்டா? நீ இளவரசி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்ததை பிரிச்சுட்டாளா? இல்ல இல்ல, ஏற்கனவே நீ அவ்வளவு பிரச்சனையில தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. என்னமோ உன் கூட வாழணுங்கிற ஆசையில அந்த கார்த்திகோட கூட்டு சேர்ந்துட்டா. அதுக்குதான் அன்னைக்கே அடிச்சுட்டல. அந்த தண்டனை பத்தாதா? அது விட்டுட்டு பார்க்க கூடாது, பேசக்கூடாது, போக கூடாது, வரக்கூடாது, கேட்க கூடாதுன்னு எப்படி? இது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என்னோட வீடு. என் வீட்டுல அவ இருக்க கூடாது.
இவ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? கயல், ஒரு 2 நிமிஷம் இரு, என் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், நாம போயிடலாம். நீ என்ன நீ சொல்றீங்க? நீங்க எதுக்காக நீ இப்ப வீட்டை விட்டு போகணும்? எதுக்குப்பா? நான் இங்க இருந்தா இவ இங்க வந்து போக தான் செய்வா. உனக்கு தான் பிடிக்காதுல்ல, அதனால தான் சொல்றேன் நான் இப்பவே போயிடுறேன்னு. சரி, என்னமோ செஞ்சு தொலைங்க. என்னடி இது? இன்னைக்கு என்ன பார்த்து பஸ் ஆட்டோ எதுவுமே வரல. ஏதோ பிரச்சனையால ஸ்ட்ரைக்கர் சொல்றாங்க. நமக்கு வேற பிராக்டிகல் இருக்கு. இப்போ என்னடி பண்றது? என்னடி பண்றது? 2 வீலர்ல தான் லிஃப்ட் கேட்டு போகணும். 2 வீலர்ல லிஃப்ட் கேட்டு போணுமா? சரி வா போலாம். போலாம். சார், இன்னைக்கு பஸ் ஆட்டோலாம் ஸ்ட்ரைக்கு, எக்ஸாம் இருக்கு, கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? வாங்க. வாலில பைக்ல போலாம், டைம் ஆகுது. இல்ல, நீ போ. வாடி போலாம். என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுது. என்னங்க யோசிக்கிறீங்க? ஆபத்துக்கு பாவம் இல்ல, வந்து உட்காருங்க. ஏங்க, என்ன யாரோ 3rd பர்சன் நினைச்சுக்கோங்க. வாங்க வந்து உட்காருங்க. ஏன்டி இப்படி யோசிக்கிற? பிராக்டிகல்ஸ் கோட்டை விட்டானா 6 மாசம் வேஸ்டா போய்டும்டி. வாடி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே. போலாமா லீலா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. மச்சான், போலாமா? போலாம்டா. சரியா? நீங்க என்னமா இங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ போப்பா. சரியா, அப்புறம் வருவோம். வரேன்டா. ஓகே, வரேன். நீ என் தம்பி பொண்ண வேண்டான்னு சொன்னப்ப நீ தன்மான சிங்கம், கொள்கை வீரன்னு பெருசா வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா, மனசுல இப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு தான் மீனாவை வேண்டான்னு சொன்னியா? என்னம்மா சொல்றீங்க? இந்த சிறுக்கு இளவரசியோட தங்கச்சிய நீ இப்போ உன் வண்டியில இருந்து இறக்கி விட்டத நான் தான் பார்த்தேனே. ஓ, அத சொல்றீங்களா? மா, பஸ் கண்டக்டருக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் ஏதோ பிரச்சனைமா, அதனால அந்த ரூட்ல பஸ்ஸும் வரல, ஆட்டோவும் வரல. நான் அந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது இவங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால லிஃப்ட் கேட்டாங்க, நானும் லிஃப்ட் கொடுத்தமா, அவ்வளவுதான். இந்த பாரு, நீ ஏதாவது சொல்லி என்ன சமாளிச்சிடலாம்னு நினைக்காத. நீ இன்னும் பழச எல்லாத்தையும் மறக்கலன்னு நினைக்கிறேன். நீ இந்த பிச்சைக்கார குடும்பத்துல இருந்த போது அண்ணன் அண்ணன் இந்த சுப்பிரமணியம் பின்னாடியே சுத்திட்டு இருந்த பாரு. அவன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவில் இருக்கியா? அந்த மாதிரி எந்த எண்ணமும் என் மனசுல இல்லம்மா. வழியில பார்த்து லிஃப்ட் கேட்டாங்க, ஜஸ்ட் நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். நான் தான் சொன்னேனே, இந்த கதை எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இங்க பாரு, உன் மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்தா அந்த எண்ணத்தை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு, தெரியுதா? வெல் இளவரசி, ப்ராஜெக்ட் நீட்டா இருக்கு. விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸ்க்கு நம்ம டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிளியரா சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் மேடம். இன்னும் 1 வீக்ல சாம்பிள் கொடுத்துட்றேன்னு சொல்லிருக்காங்க. குவாலிட்டியை பார்த்துக்கோங்க, அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மேடம். விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இளவரசி, அப்புறம் இலவச என்னப்பா அப்பளம் தர்றதுக்கு பப்ளிக்கை ரீச் பண்ணணுமே, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு மேடம். இன்னும் 1 வாரத்துல எல்லா ஏற்பாடும் ரெடி ஆயிடும். ஓகே இளவரசி, இது சம்பந்தமா எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு இம்மிடியட்டா கால நேரம் பார்க்காம ஃபோன் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே மேடம். அப்புறம் உங்க பர்சனல் விஷயம்,
உங்க அம்மா விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் புருஷனோட நான் சேர்ந்து வாழ்றது தான் அவங்களோட சந்தோஷம். அவங்க விருப்பத்தை நிறைவேற்றலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் குழந்தைய பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சேன்ல, மறந்துட்டியா? குடுடி. கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. பத்திரத்தை குடுடிங்கறல. மாமா, என்னம்மா என்னாச்சு? உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. உங்க ஒய்ஃபுக்கு அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களே சார், சைன் கூட போட்டீங்களே. என்ன மேடம், சாருக்கு தான் அடையாளம் தெரியல, உங்களுக்கு தெரியல? இந்தாங்க ரிப்போர்ட். வரேன் சார். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.